தேர்தலுக்கு முன் ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஏன் சார் ஸ்வீட் செய்றீங்க? இப்போ ஊரா வீட்டு நெய்யில எங்க வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுக்கலாம். எம்எல்ஏங்களுக்கு எதுக்குயா காரு? அங்க இருக்கிற எம்எல்ஏங்க யாருக்கிட்டயுமே காரே கிடையாதா? ஆல்ரெடி உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கே எத்தனை கோடி கொடுத்துட்டு வந்திருக்கீங்கன்றது வரையும் எல்லாருக்கும் தெரியும். இப்ப எம்எல்ஏங்களுக்கு கார் வேற. ஒவ்வொரு எம்எல்ஏங்களோட அஃபிடவிட்லயும் 1 கோடியில இருந்து 20 கோடி வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்க. நான் சொல்றது மினிமம். மேக்சிமம் காமிச்சவங்க எல்லாம் 600 கோடி 400 கோடி அதெல்லாம் ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா 1 கோடிக்கு கீழே 10 பேர்கிட்ட தான் இருப்பாங்க. அந்த 10 பேர்கிட்டயும் கார் இல்லைன்றதை யாராலையும் நிரூபிக்க முடியாது. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்யறதுக்கு தான் உங்களை முதல்வரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கு காட்டுங்க இந்த அக்கறையெல்லாம். உங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அக்கறையை காட்டாதீங்க. தேர்தல் வாக்குறுதியில நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் எப்படி செய்யலான்றதை யோசிச்சு செய்யுங்க. அதை விட்டுட்டு எம்எல்ஏங்களுக்கு கார் கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த காரை பராமரிக்கிறதுக்கு 75,000 ரூபாவாம், கூட ஒரு உதவியாளருக்கு 25,000 ரூபாவாம். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?